திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில புது விஷயங்கள் உள்ள நுழைச்சிருக்கோம். அதை நீங்க நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம வீடியோவில் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்ல வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இந்த பிளேயர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்கள்ல ஒரு 70% நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். அந்த பிளேயர்ஸ் 70% பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரீம் லெவல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு கணிப்பு வந்து நம்ம நேற்று வீடியோல ஆரம்பிச்சோம். அன்பார்ச்சுனேட்லி ராவல்பிண்டியில நடக்கிற புறா மேட்சும் மழை காலம் நடக்குது போலாங்க. அதனால வந்து அவ்வளோவா மேட்சே நடக்க மாட்டேங்குது. பொழுதுனைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அது அந்த இதனால நம்ம நேற்று வந்து கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருந்திருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ நேற்று மேட்ச் பற்றின ப்ரீவியூவும் ஒன்றும் கிடையாது. மழை பெஞ்சிச்சு, அதனால ப்ரீவியூ இன்னைக்கு கிடையாது. அடுத்த ஸ்ட்ரைட்டாக நம்ம மேட்ச்குள்ளே போவோம். பொதுவாக இன்னைக்கு மேட்ச் வந்து யாருக்கும் நடக்குது. ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா நடக்குது. இது பொதுவாகவே வந்து ஒரு டிசைடர் மேட்ச் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். எப்போவுமே வந்து ஆஸ்திரேலியா உள்ள போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் ஏதோ ஒன்று பண்ணி வெளியில் அனுப்பிச்சு விட்ருவாங்க ஆஸ்திரேலியாவை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த போன தடவை நடந்தது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மேட்ச் வந்து 8வது மேட்ச் இந்த சீரீஸ்லேயே. இன்னும் ஒரு 6 மேட்ச் தான் மீதி இருக்கு. 28ஆம் தேதியான இன்னைக்கு நடக்குது. 2:30 மணிக்கு லாகூர்ல நடக்குது. நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை வந்து நீங்க கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சேனலுக்குள்ள போகும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டுமே பிக் மேட்ச், அதாவது ரெண்டுமே பிக் டீம், ஆப்கானிஸ்தானும் ஆஸ்திரேலியாவும். ஸோ இந்த பிக் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கிறத பார்ப்போம். பொதுவாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க ஒரு 4 டீம் போறீங்கன்னு எங்களை ட்ரீம் லெவலில் ஒரு டீம் நான் சொல்ற ப்ரெடிக்ஷன் சொல்லி போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு மினிமம் கேரண்டி அது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நம்ம வித் ஃபர்தர் நோடியூ நம்ம வந்து உள்ள போவோம். இந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட்ல யார் இருக்காங்க? தர்விஸ் ரசூலி, ஹஸ்மதுல்லா சஹிதி, இப்ராஹிம் ஜர்தான், ரஹமத் ஷா, முகமது நபி, குல்புதீன் நைப், அப்புறம் அஸ்மதுல்லா உமர்சாய், சதிகுல்லா அத்தல், அப்புறம் வந்து அலிகில், ரஹமனுல்லா குர்பாஸ், பிலால் ஷமி, ஃபர்ஹீன் அகமது, ஃபசல் ஃபருக்கி, நன்கேயா அலியா கரோட்டே, அப்புறம் நவீன் ஜர்தான், அப்புறம் வந்து நூர் அகமத், ரஷீத் கான். அடுத்ததா ஆஸ்திரேலியாவுடைய ஸ்குவாட்ல வந்து ஜேக் ஃப்ரேசர் மேக்ரூக், லபுஷாக்னே, ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மேட் ஷாட், கிளென் மேக்ஸ்வெல், கூப்பர் கொலோனி, அப்புறம் வந்து அரோன் ஹார்டி, அலெக்ஸ் காரே, அப்புறம் வந்து ஜோ இங்கிலீஷ், ஆடம் சாம்பா, துவார்ஷுயிஸ், அப்புறம் வந்து நாத்தன் எலி, சீன் அபவுட், ஸ்பென்சர் ஜான்சன், தன்வி சாகா, இவங்களா இருக்காங்க. இப்போ நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். ஆப்கானிஸ்தான்ல வந்து ஹஸ்மதுல்லா சஹீதி ஒரு 50-50 எடுக்கலாம் நம்பி. நீங்க வந்து வேற ஏதாவது பிளேயர்ஸ், நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கொடுப்போம், அதுல உங்களுக்கு வேற யாராவது கழிச்சு விட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம். ஹஸ்மதுல்லா. இப்ராஹிம் ஜர்தான் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை 177. இப்போ ரஹமத் ஷா வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் சதிகுல்லா அத்தலும் நல்லா விளையாடுறதுக்கான சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஸ்மதுல்லா உமர்சாய் 50-50 எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பிலால் ஷமி, ஸோ அவரையுமே எடுத்துக்கலாம், நல்லபடியாக தான் விளையாடுவார். அடுத்ததா ஃபரீத் அகமது, அவர் இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். திடீர்னு ஸ்குவாட்ல இருந்து ப்ராபபிள் லெவல்ல இருந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து விட்டாங்கன்னா அப்போ உட்காந்து கடைசி நேரத்தில் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். இருந்தாலும் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறனால இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். அடுத்ததா ஃபசல் ஹக் ஃபரூக்கி, ஸோ அவர் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நங்கையிலா கரோட்டி, ஸோ அவருமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரஷீத் கான் இன்னைக்கு ஒரு சந்திராஷ்டமம், அதனால எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லைன்னா விடலாம். ஆனால் ஓரளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து ஆஸ்திரேலியாவில் யார் நல்லா விளையாடுவாங்க? ஜேக் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 50-50. அடுத்ததா லபுஷாக்னே ஒரு எக்ஸ்ட்ராடினரி நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அதனால நீங்க அவரை எடுக்கலாம். அடுத்ததா ஸ்டீவ் ஸ்மித் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிராவிஸ் ஹெட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து அரோன் ஹார்டி, அவருமே சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கூப்பர் கொலோனி, ஸோ அவருமே வந்து ஃபேர் பிளே எடுக்கலாம். அடுத்தா கிளென் மேக்ஸ்வெல் 50-50, ஸோ அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட் ஷாட் நல்லா விளையாடுறது, சென்சேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலெக்ஸ் கேரி 50-50. ஆல்மோஸ்ட் ஒரு 10, 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, இன்னும் ஒரு பிளேயர் வராங்க, 11 பேர். கிட்டத்தட்ட 11. நம்ம வந்து இதுல வந்து ஸ்குவாட்ல இருக்க 11 பேருமே நல்லா விளையாடு. இந்த பென் ஸ்வார்ஜிஸ் நல்லா விளையாடுற, நாத்தன் எலிஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சீன் அபவுட், என்ன ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட டீம்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் இதிலே கவர் ஆயிடுது. அடுத்ததா தன்வி சாகாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் இருக்க எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிளாப் பிளேயர்ஸை பார்ப்போம். ஃபிளாப் பிளேயர்ஸ் பார்த்தாலே நம்ம வந்து இந்த டீம் வந்து இந்த மேட்ச் ஜெயிக்குங்கிறதையும் சொல்லிடலாம். பொதுவாக இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பூராமே ஆப்கானிஸ்தான், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இது ஆஸ்திரேலியா. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் ஆடம் ஜாம்பாவும் ஸ்பென்சர் ஜான்சனும் மட்டும் தான் நல்லா விளாட மாட்டாங்கிற மாதிரி நம்மளுடைய ஜோதிடம் சொல்லுது. மற்றபடி ஆப்கானிஸ்தானில் தார்வீஸ் ரசூலி நல்லா விளாட மாட்டார், குல்புதீன் நைப் வேணாம், முகமது நபி வேணாம், இக்ரம் அலிகில் வேணாம், ரஹமனுல்லா குர்பாஸ் வேணாம், நவீன் சர்தான் வேணாம், நூர் அகமது வேணாம். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அதாவது நம்ம வந்து இது நாள் வரைக்குமே கொடுத்துட்டு இருந்தது வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு முன்னாடி எப்படி இருக்கும், 5 மணிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படிதானே ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்தீங்க. இப்போ ஏன் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஜோதிட ரீதியான அதோடைய சூழ்நிலை வேற, இன்னைக்கு சூழ்நிலை வேற. அன்னைக்கு 2 நட்சத்திரம் வரும், இன்னைக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் தான் வந்திருக்கு. அதனால நம்ம இப்படி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஃப்ளாப் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் இவங்களெல்லாம் கண்டிப்பாக எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். தார்வீஸ் ரசூலி, குல்புதீன் நைப், முகமது நபிலாம் நல்லா விளையாடுவார். அவர் ஏன் வேணாம்னு சொன்னீங்கன்னா, மேபி இவரை காட்டிலும் நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு சொல்ல வரல. இவரை காட்டிலும் மற்றவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இக்ரான் அலிகில், ஸோ ரஹமனுல்லா குர்பாஸ், அப்புறம் நவீன் சர்தான், நூர் அகமது, இவங்களாம் வேணாம். ஆடம் ஜாம்பா வேணாம். ஆடம் ஜாம்பால அருமையான உலகம் ஏன் வேணாம்னு சொன்னீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நம்ம வேணாம்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததா ப்ராமிசிங் பிளேயர்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இது சுச்சுவேஷன் வந்துட்டோம். ஹஸ்மத்துல்லா சஹீதி நல்ல ப்ராமிசிங்காக இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் எடுக்கலாம். இப்ராஹிம் சர்தான் போன தடவை நல்லா விளையாண்டார், அவரையுமே இந்த தடவை எடுக்கலாம். அடுத்ததா வந்து அஸ்மதுல்லா ஒமர் ஜாய், அவரையுமே எடுக்கலாம். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் சொல்லி முடிச்சிடறேன். அஸ்மதுல்லா ஒமர் ஜாய் எடுக்கலாம். பிலால் ஷமி, அவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா எடுக்கலாம். ஃபசல் ஃபரூக்கி இவரையுமே நீங்கள் நம்பி எடுக்கலாம். அடுத்ததா நங்கி ஆலியா கரோட்டே, இவங்கெல்லாம் தான் வந்து இந்த 6 பிளேயர்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஆஸ்திரேலியாவில் ஜெய்க் ஃப்ரேசர் மேக்ருக்கு வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லபுஷாக்னி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிராவிஸ் ஹெட் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் நீங்க நல்லா எடுக்கலாம். சரி, இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிக்க கூடாது. இவங்கெல்லாம் ப்ராமிசிங் பிளேயர்ஸ், நீங்க நம்பி எடுக்கலாம். இவங்களெல்லாம் டீம்ல நம்பி எடுக்கலாம். எனக்காக ஒரு தடவை டீமை போட்டு பாருங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கருத்து தெரிவிங்க, இந்த ப்ராமிசிங் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, ஒர்க் அவுட் ஆகுறாங்கன்னு. அப்பதான் வந்து நம்ம மேன்மேலும் இதை போடலாமா வேணாமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் வந்து அலெக்ஸ் கேரி, இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நம்ம இவரையுமே எடுத்து போட்டுக்கலாம் டீமுக்குள்ள. அடுத்ததா டன்வீர் சங்கா, ஸோ இவருமே நல்லா விளையாடுங்க. ஸோ ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களாம் இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க, நம்பி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான ப்ராமிசிங் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். அடுத்ததாக மேட்ச் வின்னர் யாரு? சாரி, ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நீங்க பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியாவில் ஃப்ளாப் பிளேயர்ஸ் கம்மி. அதனால எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜோதிட ரீதியான இது வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம ஆஸ்திரேலியா சொல்றோம்ல. நம்ம 4 மெத்தட்ல ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுல 2 மெத்தட்ல ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னு சொல்லிடுச்சு. இன்னும் 2 மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சப்போஸ் ஆஸ்திரேலியா நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா 100% ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்க. இல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகுது, சப்போஸ் வந்து ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு ஜாதகம் போட்டு பார்த்து நான் உங்களுக்கு கணிச்சு டெலிகிராம் சேனலில் சொல்லுவேன். மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாஸ் போடுறதுக்கு அப்புறம் போடுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. நிறைய பேர் வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வியூஸ்லாம் அனுப்புங்க. ஓகேவா? வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.